ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டியோட 2025 பிஓக்யூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிளான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. பட் நம்ம வந்து ஓரளவுக்கு மெத்தட் எல்லாம் கவர் பண்ற மாதிரி பேசிக்ஸை நம்ம பேசிக் மெமரியை ஜாக் பண்ற மாதிரி பேசிக்கான மெத்தட், அதாவது இந்த வாட்டர் ஃபால் மெத்தட் அண்ட் தென் ஃபார்முலா மெத்தட், ரேஷியோ மெத்தட், இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்றத அந்த வீடியோட இதுவாக கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்து புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் என்ன டைப் கேட்டிருக்கிறாங்கன்னு. அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, உங்க எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஏ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? ஏ ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ 1 + r/100 த ஹோல் பவர் n. ஸோ இப்போ இதில் வந்து பின்றது பிரின்சிபல், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னன்றது டைம் பீரியட்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இதுல வந்து ஏன்றது அமௌண்ட்டு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதுக்கப்புறம் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா, சிஐ வேணும்னா நம்ம அமௌண்ட்ல இருந்து என்னத்தை சப்ட்ராக்ட் பண்ணணும், பிரின்சிபலை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் உங்களுக்கு பேசிக்கா இம்பார்ட்டன்ட். இதே வந்து ஆஃப் இயர்லி, குவார்டர்லி இதெல்லாம் நம்ம எழுதலாம். பட் இங்க வந்து அதுக்கு தேவையா இருக்கும்போது நம்ம இதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனுவலி தான் கேட்டுருக்காங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ அப்போ அதுக்கான கேள்விகள் என்னன்னு பார்ப்போம், சால்வ் பண்ணி பார்ப்போம், அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, the amount on a sum of rupees 1000 at rate of 10% per annum compounded annually in 2 years will be. ரூபாய் 1000க்கு என்ற தொகைக்கு ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்ன்றது நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு, இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வித்தியாசம் என்னன்னு தெரியும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது பிரின்சிபல்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது வட்டியில இருந்தும் வட்டி கால்குலேட் பண்றதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மச் மோர் பவர்ஃபுல், மச் மோர் ஃபாஸ்டர் growth உங்களுக்கு அதில் தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலான்றது தான் அந்த வாட்டர் ஃபால் மெத்தட் எடுத்துக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபால் மெத்தட் முறையில சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளவு சதவீதம் வட்டி போடுறாங்க? 10% வட்டி போடுறாங்க. ஸோ அப்போ 10% எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. 2 வருஷம்னா நம்ம ரெண்டா பிரான்ச் பண்ணிக்கும். ஸோ 1 2 ரெண்டா பிரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 10%, செகண்ட் வருஷத்துக்கு 10% பிரின்சிபல்ல இருந்தே கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 10% 1000 ரூபாயில எவ்வளோ? 100 ரூபாய். இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. அதே இது செகண்ட் இயருக்கும் 10%, அதாவது 100 ரூபாய் கிடைக்கும். பிரின்சிபல்ல இருந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 100 + 100 200 முடிஞ்சிடும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரையில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 10% கிடைக்கும், இதுக்கு ஒரு 10% கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 100 + இந்த 100 200 முடிஞ்சது. 1000 ரூபாய்க்கு 10%, 2 வருஷத்துக்கு 200. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் இயர் 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 10% கிடைச்சு, அதாவது அதுக்கு ஒரு 10%, ஆனா 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 100, செகண்ட் இயர்ல 100 + 10 110. ஸோ அப்போ 2 இயரும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க, 100 + 110 210 கிடைக்குது. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை எடுத்துட்டு போயிட்டு பிரின்சிபல்ல நீங்க ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அமௌண்ட் ஈக்குவல்ஸ் டு 1000 + 210. ஸோ அப்போ 1210 தான் அது உங்களுக்கு அமௌண்ட். ஸோ இது இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். சில பேர் வந்து இப்படியும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியா இருக்கிற நம்பரை பொறுத்து இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, 1000க்கு ஃபர்ஸ்ட் இயர் முடியல 10% ஏறுச்சுன்னா எவ்வளவு ஏறி இருக்குன்றது பார்ப்பாங்க. ஸோ 10% 1000ல 100. ஸோ 100 கூட்டிங்க 1000தோட. ஸோ அப்போ 1100 வரும். ஸோ அந்த 1100ல இருந்து செகண்ட் இயர் ஒரு 10%. ஸோ இப்போ இங்க இருந்து 10% எடுத்தீங்கன்னா 110 வரும். இங்க 100 வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்க 110 வரும். 110 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1210 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஏன்னா உங்க கேள்வி பாருங்க, அமௌண்ட் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. ஓகேவா? இதே இது இந்த மாதிரி மெத்தட்லயும் போடுவாங்க, ஃபிராக்ஷன் மெத்தட்லயும் போடுவாங்க. நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ 1000 ரூபாய் இருக்கு, 10% வட்டி அப்படின்னா 10%க்கான பர்சன்டேஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10%க்கான ஃபிராக்ஷன், பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் எடுத்தீங்கன்னா 1/10 வரும். எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, 10% கூட தான் செய்யும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ 10 + 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 11/10ன்றதா நீங்க போடணும் இன்ட்ரெஸ்ட்.
10% கூடுதுன்னா 10 + 1 11. ஸோ அப்போ 11/10 போடணும். 2 வருஷத்துக்குன்றதுனால 2 வாட்டி போடணும். ஸோ அப்போ 11/10 இன்னொரு முறை. ஸோ அப்போ இந்த 10ல் 0 இங்கே 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ அப்போ 11 × 11 121. தென் இன்ட்டு ஒரு 10 121 × 10 1210. ஸோ இப்படியும் போடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையில பல அப்ரோச் இருக்கு. இந்த 3 அப்ரோச்சுமே உங்களுக்கு எந்த அப்ரோச் தோணுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது 3த்துக்கான ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன், எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு. இன்னொன்று பண்ணுவாங்க, சக்சஸிவும் பண்ணுவாங்க. ஸோ சக்சஸிவ் ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சக்சஸிவ்னா அடுத்தடுத்து 10 வருஷம் ஏறுது. ஓகேவா? 2 வருஷம் இருக்கு, 2 வருஷமும் 10%ன்றதுனால ஏ பிளஸ் ஏ பிளஸ் பின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. இது உங்களுக்கு சதவீதத்தை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வேல்யூ கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சதவீதத்தை கொடுக்கும்னா ஏவும் 10, அடுத்த வருஷம் பியும் 10. ஸோ 10 + 10 + 10 × 10 100/100. ஸோ மொத்தம் எவ்வளோ சதவீதம்? 10 + 10 20, 20 + 100/100 1. ஸோ 21% இல்லையா? ஸோ 21% 1000லேருந்து கண்டுபிடிச்சி அதை திரும்ப அதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1000ல் 21% என்னன்னு பார்த்தீங்கன்னா 210. ஸோ இதை திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1000 + 210 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1210. ஓகேவா? ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து சக்சஸிவ் ஃபார்முலா. ஸோ 4 மெத்தட் இருக்கு, 4 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பேசிக்கா இந்த 4 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல். எந்த கேள்விக்கு எந்த மெத்தடுன்றத நீங்க ப்ராக்டிஸ் மூலயமா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் பின்னாடி வச்சிருக்கோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அந்த பயத்தை போக்கி நீங்க வந்து கொஸ்டினை பார்த்தாலே ஓகே இதுக்கு இந்த மெத்தடா அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்துடணும் அப்படின்றக்காக அந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ செஷன் முடிவில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் அதை ரிசால்வ் பண்றோம். அடுத்த டைப் சால்வ் பண்ணுவோம் வாங்க. அடுத்ததான் இன்னொரு கேள்வி. இந்த 4 மெத்தடுமே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதே நம்பர் தான் வேற, இது எல்லாமே பிஒய்க்யூஸ் தான். ஓகேவா? நாங்கள் புதுசாக எந்த கேள்வியும் இதில் ஆட் பண்ணல, எல்லாமே பிஒய்க்யூஸ் தான். எவ்வளோ எளிமையான கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ குரூப்லேயே வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் நினைக்காதீங்க, எல்லாருமே இதை கிளியர் பண்ணலாம். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வேலையா. இதில் இருக்க கேள்வி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, நோட்டில் அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. நம்ம என்டிபிசி சீரீஸை பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்க, இதோட அடுத்த லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் அங்கேயே சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான். ஓகேவா? அப்கமிங் குரூப் டிக்கும் சரி, என்டிபிசிக்கும் சரி. ஸோ இது நீங்கள் இந்த 2 சீரீஸும் நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, கேள்வி எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். An amount on a sum of rupees 5,000 at 20% per annum compound interest compounded annually in 2 years will be. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால் மெத்தட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ வாட்டர் ஃபாலில் பிரின்சிபலை மேலே போடும் 5,000. இப்போ இந்த 5,000 வந்து ஒரு வருஷத்துக்கு 20%, 2 வருஷம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ 2 வருஷம்னா நம்ம 2ஆ பிரிச்சுக்குவோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 20%. 20% ஃப்ராக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது இன்னும் ஈஸி. 20% ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு 1/5. நான் இங்க எழுதிடுறேன். 20% ஃப்ராக்ஷன் 1/5. ஸோ இப்போ 1/5 × 5,000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும். அதுதான் உங்களுக்கு வட்டி ஒரு வருஷம் முடிவில். அதே பிரின்சிபல்ல இருந்து வட்டி 2வது வருஷத்துக்கு 1000. ஓகேவா? இப்போ இந்த 1000க்கு ஒரு 20%, 20% போடலாம், இல்லை 1/5 போடலாம். ஸோ அப்போ 1000/1/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 வரும் 20%. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு 1000 ப்ளஸ் இங்கே 1200 இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு வட்டி முடிவில் எவ்வளோ கிடைக்குது? 2200 கிடைக்குது. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, சிஐ. இதை கொண்டு போயிட்டு பிரின்சிபலோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 5,000 ப்ளஸ் 2200. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு 7,200ன்றது தான் உங்களுக்கு அமௌண்ட். ஓகேவா? ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு விடை. இந்த மெத்தட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ரைட். 2வது மெத்தட், நம்ம என்ன சால்வ் பண்ணியிருந்தோம்? ஓகே, இந்த மெத்தட் சால்வ் பண்ணியிருந்தோம். பர்சன்டேஜ் அப்படியே ஜம்ப் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி. ஸோ அப்போ 5,000 எடுத்துங்க. இனிஷியலா 5,000 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 20% கால்குலேட் பண்ணுங்க. 5,000 20% நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1/5 எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1/5 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும். அந்த 1000 திரும்ப அதோட ஆட் பண்ணிருங்க, உங்களுக்கு 6,000 வரும். ஓகேவா? திரும்ப இங்க இருந்து ஒரு 20%. ஸோ 20%ன்றப்போ திரும்ப ஒரு 1/5. ஸோ அப்போ 6,000 இன்டூ ஒரு 1/5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6,000
5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1200 வரும். ஸோ அந்த 1200 திரும்ப அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7200 வரும். இதுதான் உங்களுக்கு 2 வருஷம் முடியல கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரைட். இன்னொரு மெத்தட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக, ஃப்ராக்ஷன் மெத்தட். அதாவது இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றி யூஸ் பண்ணுறது. ஸோ அதையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுனா 1/5 நம்ம ஆல்ரெடி மாற்றிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போது 5000 இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரு ஃப்ராக்ஷனும் எவ்வளோ வேல்யூ 1/5னா அதை ஆட் பண்ணிங்கன்னா 6/5 வரும். 1 + 5 6. இது 2 வருஷத்துக்கு பண்ணோம். ஸோ 2 முறை 6/5. ஓகேவா? ஸோ 5 5 25. ஸோ 2 25 50. ஸோ இப்போ 200. 200 × 6 × 6 6 × 6 36. 36 × 2 72. ஸோ இப்போ 7200 தான் உங்களுக்கு அமௌண்ட். எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நாலாவது மெத்தட்ல நம்ம என்ன சால்வ் பண்ணியிருந்தோம், சக்சஸிவ் ஃபார்முலா. சக்சஸிவ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இங்கே 2% 20 தான். ஓகேவா? சக்சஸிவ் ஃபார்முலால இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு, அதை நோட் பண்ணிங்க. 2% 1 இருந்துச்சுன்னா இங்க வந்து நீங்க 2a + a² / 100 போட்டுக்கலாம். ஓகேவா? 2a + a² / 100. ஸோ அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா 2a வந்து 2 × 20 40 + 20² 400. ஸோ அப்போ 400/100. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பர்சன்டேஜ், 40 + 400 2 0. ஸோ 40 + 4 44%. ஸோ 44% கண்டுபிடிச்சி 5000 கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 44% ஆஃப் 5000 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடும். ஸோ இப்போ 5000 × 44%. ஸோ 0 0 0 0. 5 4s are 20. 5 4s are 20 22. ஸோ அப்போ 2200 வருது. இதை நீங்கள் திரும்ப 5000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 7200 வந்துடும். ஓகேவா? ஸோ எந்த மெத்தட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்று மட்டும் மைண்டில் நினைவில் வச்சுங்க, எந்த கேள்விக்கு எந்த மெத்தட் அப்ளிகபிளாக இருக்கும், எது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியுன்றது ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் எங்கேருந்து பண்ணிக்கலாம்னா அந்த பிவைக்யூஸ்ல வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபைண்ட் சிஐ. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். முன்னாடி அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொன்னேன், சிஐ கண்டுபிடிக்கணும் நீங்க அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிச்சா போதும். ஸோ அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை செப்பரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஐ வந்துடும். நமக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் பிரின்சிபலை செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். கேள்வி பார்ப்போம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. A sum of 15,000 is lent at rate of 15% per annum compound interest compounded annually for 2 years. What is the interest received after 2 years? 15000 என்ற தொகை ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் வகையில் கடனாக வழங்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்படும் வட்டி தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 15000க்கு 15% 2 வருஷம்ன்றாங்க. ஸோ அப்போ எந்த மெத்தட் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். வாட்டர் ஃபால் மெத்தட் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ 15000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15000க்கு 15% வட்டி 2 வருஷம்ட்டாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டின்றாங்க. ஸோ 15%னா 15% ஃப்ராக்ஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 15% ஃப்ராக்ஷன் அது 3/20. ஸோ அப்போ 3/20ன்றத இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ 15,000 3/20 என்னன்னு பாருங்க. 0 0. 2 வந்து 7 2 5. ஸோ அப்போ 750 × 3 அதுதான் உங்களுக்கு வட்டி. 5 3 15, 7 3 21. ஸோ 22. ஸோ இது முதல் வருஷத்துக்கு, ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டுத்துக்குமே 2250. இப்போ முதல் வருஷத்துக்கு ஒரு 15% கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதையும் கண்டுபிடிக்கலாம். 15%ன்றது அகைன் 3/20 தான். ஸோ இப்போ 2250 × 3/20 போடுங்க மறுபடியும். ஸோ 0 0 112.5 × 3. So 5 3s are 15. 3 2 6 7 3 3. ரைட். இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன் நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன்னா மற்ற எல்லா மெத்தட்லயும் உங்களுக்கு அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அப்போ நான் இந்த மெத்தட் எடுத்துனா இதுக்கான அமௌண்ட் வேணும்னா அமௌண்ட்டையும் நான் டைரக்டாக கண்டுபிடிக்க முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானா அதையும் நான் டைரக்டாக இதுலேருந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு இது பெஸ்ட் மெத்தட்னு எனக்கு இந்த மெத்தட் தோணுது. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ 2250 இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான சிஐ. செகண்ட் இயருக்கு வந்து 2250 + 337.5. ஸோ அப்போ 258.7.5. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 7.5 5 + 8 வந்து 13 1 7
8 வந்துருக்கும். ஸோ அப்போ 2 to 4. ஸோ அப்போ 4837.5. ஸோ 4837.5 தான் உங்களுக்கு சரியான விடை. இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. ஓகேவா? இந்த மெத்தட் ஏன் சூஸ் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அமௌண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பிரின்சிபல் செப்பரேட் பண்ணுறதை விட டேரெக்டாக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது காம்பவுண்டட் குவார்டர்லி. இந்த குவார்டர்லிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். அமௌண்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல சொன்ன மாதிரி அமௌண்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். P into 1 plus R by 100 the whole power n. இதுதான் உங்களுக்கு காம்பவுண்டட் இயர்லிக்கான அமௌண்ட் ஃபார்முலா. காம்பவுண்டட் இயர்லி. இதுல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். குவார்டர்லி. குவார்டர்லினா எவ்வளவு மாசம்? குவார்டர்லினா எவ்ரி 3 months ஒன்ஸ். ஓகேவா? குவார்டர்லினா எவ்ரி 3 months ஒன்ஸ். ஆனுவலினா எவ்ரி 12 months ஒன்ஸ். ஸோ அப்போ 12 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணாங்கன்னா அது ஆனுவலின்னு சொல்லுவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணாங்கன்னா அது குவார்டர்லின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துல எத்தனை 12 மாசம்னு கேட்டா ஒரு 12 மாசம் இருக்கு. ஒரு வருஷத்துல எத்தனை 12 மாசம் கேட்டா ஒரு 12 மாசம் இருக்கு. ஒரு வருஷத்துல எத்தனை 3 மாசம் கேட்டா எத்தனை சொல்லுவீங்க? 4 3 மாசம் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா 4 3 தானே 12. 1 12 12 மாதிரி 4 3 தானே 12. ஸோ ஒரு வருஷத்துல எத்தனை 3 மாசம்னு கேட்டா 4 3 மாசம் இருக்கு. அதாவது 4 குவார்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை 4ஆல டிவைட் பண்ணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணும். ஸோ அப்போ R/4ன்னு போடுவாங்க சில பேர். இல்லை R/400ன்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே போடலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி எண்ணை வந்து 4 முறை. ஸோ அப்போ 4n மாத்திரம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணணும். டைம் பீரியடை 4ஆ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ 4 into n. இங்கே R/4. இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். இதுவே ஹாஃப் இயர்லிக்கு ஃபார்முலா மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா எத்தனை ஹாஃப் இயர்லி இருக்கு ஒரு வருஷத்துக்கு? 2 ஹாஃப் இயர்லி இருக்கு. 2 6 months இருக்கு ஒரு வருஷத்துல. ஏன்னா ஒரு வருஷத்துல 12 மாசம். 12 மாசத்துல 2 6 மாசமா பிரிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா A equals to P into இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக கட் பண்ணா போதும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6னா 6 மாசத்துக்கு R/2. ஸோ R/2 divided by 100 the whole power 2n. ஸோ இப்படிதான் நீங்க ஃபார்முலாவை மாத்திக்கலாம். இந்த மந்த்லிக்கு எழுதலாம், இல்லை இதை வந்து நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். மந்த்லிக்கு எழுதலாம், இயர்லி ஃபார்முலாவை நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். இந்த டெக்னிக் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ரைட். இப்போ கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5625 for 6 months at 16% per annum, interest being compounded quarterly is. ஸோ 5625க்கு ஆண்டுக்கு 16% வட்டி விகிதத்தில் 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டி. வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை. வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை என் கணக்கிடப்பட்டால் பின்வருமாறு. ஓகே. ஸோ இப்போ 5625 இருக்கு. ஆண்டுக்கு 16%. ஆண்டுக்கு 16% 16% ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்போ வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கும்? 12 மாதங்கள். வட்டி விகிதத்தில் 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ண சொல்றாங்க. பட் 6 மாதங்களுக்குள்ள எத்தனை காலாண்டு இருக்கு? காலாண்டுனா குவார்டர்லி. ஓகேவா? குவார்டர்லினா நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 மாசம். ஸோ இப்போ எவ்ரி 3 month அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2 வாட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்த டைம் பீரியட் உங்களுக்கு 6 மாசம். அந்த 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஒரு வட்டி, அடுத்த 3 மாசம் ஒரு வட்டி வரும். ஸோ அப்போ 2ஆ பிரிக்கணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. 12 மாசம்ன்றது ஒரு வருஷம். இவங்க காலாண்டுக்கு வட்டி. ஸோ அதாவது ஒரு 3 மாசத்துக்கும் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 6 மாசங்களுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு வட்டி, அடுத்த 3 மாசத்துக்கு ஒரு வட்டி. ஓகேவா? ஸோ அப்போ 12 மாசத்துக்கு தான் நம்ம 16% கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது 3 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளவு வரும்ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 12 என்ன பண்ணா 4ஆ மாறும். டிவைட் பை 4 பண்ணா 3ஆ மாறும் இல்லையா? 12/4 தான் 3. அதே மாதிரி 16/4 உங்களுக்கு 4%. ஸோ அப்போ எவ்ரி 3 months 4% அவங்க வட்டி உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. 12 monthsக்கு 16%. அப்போ 3 monthsக்கு 4%. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். இது வந்து 2 வாட்டி பண்ணுவாங்க. ஏன் 2 வாட்டி பண்ணுவாங்க? 3 months அடுத்து 3 months. ஸோ அப்போதான் 6 monthsக்கான டைம் பீரியட். 6 மாசம் உங்களுக்கு வட்டி கொடுறாங்க. ஸோ அப்போ 2 டேர்மா பிரிச்சுக்கலாம். வாட்டர் ஃபால் மெத்தட் போடுறவங்க 5 6 2 5 2 டேர்மா பிரிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 4%, அடுத்த டேர்முக்கு 4%. 4%க்கான ஃப்ராக்ஷன் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4%க்கான ஃப்ராக்ஷன் வந்து 1/25. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1/25 வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 6 2 5 டிவைடட் பை 25. ஸோ 1 2 25 25 திரும்ப ஒரு 25 25 625 வந்துடும். ஸோ அப்போ 225 தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 months. ஃபர்ஸ்ட் 3 monthsக்கான வட்டி 225. அடுத்த 3 monthsக்கு பிரின்சிபல்ல இருந்து 225. தென் இந்த 225க்கு ஒரு 4% கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு ஒரு வட்டி வாங்கினாங்க இல்லையா? அந்த வட்டிக்கு ஒரு 4%. ஸோ அப்போ 225 டிவைடட் பை 25. 225 டிவைடட் பை
25 ஏன் டிவைட் பை 25னா 4% வந்து 1/25. ஸோ அப்போ 25 இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 825 200. ஸோ அப்போ 925 225 வந்துடும். ஸோ அப்போ 9 ரூபாய் கிடைக்கும். 225 ரூபாய் 9 ரூபாய். 225 ரூபாய்க்கு 4% 9 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ வட்டி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ 225 ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 225 பிளஸ் ஒரு 9 234. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 459. ஸோ அப்போ 459 ரூபாய் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக எளிமையாக சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை சக்சஸிவ் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட கேள்விகள் ஏதாவது இருக்கு, இந்த காம்பவுண்டர்ஸ் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க, தாராளமாக ஷேர் பண்ணிங்க. அடுத்த லெவல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், எனக்கு இதெல்லாம் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்டிபிசிக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு சீரிஸ் இருக்கு, அதை தயவு செஞ்சு போய் பாருங்க. அதுல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அங்கேயும் கமெண்ட் பண்ணுங்க. வில் ட்ரை டு ஆன்சர் தெம். உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். முக்கியமா மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எதுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். தென் பிடிஎஃப் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணீங்க. நான் திரும்ப திரும்ப வற்புறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்காக மட்டுமே, பிரத்யேகமாக உங்களோட ப்ராக்டிஸ்க்காக மட்டும் மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கேள்விகள்லாம் சால்வ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அங்கேயுமே சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ கீப் லேர்னிங். See you all.